சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சார், மதுரை மேற்கில் வந்து ஒரு போஸ்டர் அது நிறைய பேர் அதிர்ச்சிக்கு உண்டாக்குனது. அதாவது 1,10,000 ஓட்டு வித்தியாசத்தில் விஜய் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஏன் இவ்வளோ போஸ்டர் இதுக்கு ஏன் 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 வெற்றி பெற மாட்டாருன்னு ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? வெற்றி பெற்றால் அது இன்னும் 1,10,000 ஓட்டு வித்தியாசம். அது அந்த தோழர்களுடைய ஒரு நம்பிக்கைங்க, ஒரு அன்பின் மிகுதியில் அவங்க ஒட்டியிருக்கிறாங்க. அதில் என்ன தவறு இருக்கு? நீங்கள் டிக்ளேர் பண்ணி எந்த தொகுதியில் நிற்க போகிறான்னு எதுவும் சொல்லவே இல்லையா சார்? நாங்கள் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் தலைவரை வெற்றி பெற வைப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. மக்களிடம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் மதுரையில் வளர்ந்து நிற்கிறது. மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்குது. கோடியை நெருங்கக்கூடிய வகையில் உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்து கொண்டிருக்கு. குடும்பம் குடும்பமாக கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் தோழர்கள் பார்க்குறாங்க. அந்த அன்பை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. தலைவர் அவர்கள் வந்து மதுரையில் வந்து நிற்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. நான் கூட தான் எங்கள் தொகுதியில் தலைவர் நிற்கணும்னு நான் விரும்புகிறேன். இன்னொரு தோழர் அவங்க தொகுதியில் தலைவர் நிற்கணும்னு விரும்புவாங்க. அது இயல்பு. அது அன்பினால் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பு. அதில் வந்து நம்ம எதையும் மாற்றவே முடியாது.